ஜம்மு காஷ்மீரின் கிறிஸ்துவாரில் மேக வெடிப்புடன் கூடிய வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ இந்த மீட்பு பணியில என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு? தற்போதைய நிலை என்ன? காயத்ரி, முதலில் நம்ம அந்த காட்சிகளில் பார்க்கலாம். நம் திரையில் தெரியக்கூடிய அந்த காட்சிகள், அதாவது அந்த மேக வெடிப்பு ஏற்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. மலை உச்சியிலிருந்து சேருடன் அந்த மழை நீரானது பயங்கர வேகத்தில் அடித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த விபத்தில் நேற்று சுமார் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் இந்த விபத்தானது நடந்தது. அதில் தற்போது வரை 50 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மேலும் 100கணக்கானோர் இன்னும் காணவில்லை என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. தற்போது ராணுவத்தினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு பணியினர் ஆகியோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் 38 பேர் தற்போது ஒரு பலத்த காயமடைந்து அவசர சிகிச்சையிலும் அவர்கள் இருந்து வருகின்றனர். நேற்று, அதாவது மச்லி மாதா என்ற ஒரு கோவில் அந்த மலையின் உச்சியில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு வழக்கமாக ஆண்டுதோறும் மக்கள் நடந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவு, அந்த 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு மக்கள் மலையில் ஏறி சென்று அங்கு வழிபடுவர். அதற்காக ஒன்றாக ஒரு இடத்தில் குழுமி இருக்கின்றனர். அதாவது லங்கர் என்று சொல்வார்கள், மக்கள் உணவருந்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் பலர், அதாவது அந்த கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக அங்கு மக்கள் அனைவரும் அதிக அளவில் குழுமி இருந்திருக்கின்றனர். அப்போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் பெரும்பாலானோர் அங்கு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் தற்போது வரை 100ஆக அந்த இறப்பு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இது மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. தற்போது அந்த இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான பணியில் தற்போது ராணுவம் மற்றும் மற்ற பாதுகாப்பு படையினரும் தற்போது இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 300 பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. அதே மட்டுமல்லாமல் அங்கு விட்டுவிட்டு மழை பெய்வதும் இந்த மீட்பு பணியில் அவ்வப்போது தொய்வு ஏற்படுவதாகவும் தற்போது பாதுகாப்பு படையில், அதாவது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயத்ரி, நன்றி முகிலன், கூடுதல் தகவல்களுக்காக. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நடைபெறும் மேம்பால பணிகளால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். தினேஷ், எப்பவுமே இந்த மாதிரியான கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடிகிறதா? மாற்று ஏற்பாடு இல்லையா? விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது இங்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பள்ளி, கல்லூரி மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று கர்நாடக மாநிலத்திலிருந்து நேற்று மாலை முதலே அதிக அளவு வாகனங்கள் தமிழகத்திற்கு படையெடுக்க தொடங்கியது. இன்று அதிகாலை முதலே சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அடுத்து இருக்கக்கூடிய கோபச்சந்திரம் என்னும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதாவது ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி வரை சுமார் 6 மேம்பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 2 மேம்பால பணிகள் நிறைவடைந்தது. மீதமுள்ள மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் ஆமை வேகத்தில் நடைபெறக்கூடிய இந்த மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய விடுமுறை நாட்களில் வாகன ஓட்டிகள் அதிக அளவு பாதிப்படைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பால பணிகளை துரிதமாக முடிவடைந்து இந்த பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் ஏற்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். காயத்ரி, நன்றி தினேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.